இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் திருப்பெயராலே ஜனவரி மாதம் 30ஆம் நாளிலே சந்திக்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகிய எங்கள் நல்ல கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்வான காலை வேளைக்காக என் தேவனை நன்றி செலுத்துகின்றோம். இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை தேடுகின்ற அவர் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்தீர். எங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை ஜீவனை தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தார். இந்த நாளின் பாடல் வேலை, ஜெப வேலை, செய்தி வேலை ஆசீர்வதியும் நம்பர்சாரையும் சாகசாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களை என் தேவன் ஆசீர்வதித்து நீ விடுதலை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை நேரத்தில் 6வது பாடலாகிய தருணம் இதுவே கிருபை கூறும் வெளிப்பாரும் பதம் தாரும் என்ற பாடலை சாரோடு நின்று பாடுவோம். 6வது பாடல். தருணம் இதுவே கிருபை கூறும் வெளிப்பாரும் பதம் தாரும் தாரும். தருணம் இதுவே கிருபை கூறும் வெளிப்பாரும் பதம் தாரும் தாரும். கருணை தெய்வ குமாரா கனமானுடவதாரா, கருணை தெய்வ குமாரா கனமானுடவதாரா, அருமை ரட்சகா இயேசுநாதா, உலகனைத்தும் வணங்கும் சத்யவேதா, ஒன்ற நடியார் கருளும் திருபாதா, சர்வசாதா நீதா. தருணம் இதுவே கிருபை கோரும் வெளிப்பாரும் பதம் தாரும் தாரும். கற்பின் மகரிவாயேற்றில் ஓர் பவித்து பிறந்த, கற்பின் மகரிவாயேற்றில் ஓர் பவித்து பிறந்த, கருத்தவியமே இயேசுராசா, பாரிசுத்த சத்திய உபதேசா, ஏனை கடாட்சி தருளும் சருவேசா, கிருபை வாசனேசா. தருணம் இதுவே கிருபை கூறும் வெளிப்பாரும் பதம் தாரும் தாரும். வானத்திலிருந்து வந்த ஞான தோழி சீரந்த, வானத்திலிருந்து வந்த ஞான தோழி சீரந்த, மகிமை பிதாவின் திருபாலா, ஆதி மைந்தர்க்கு இறங்கும்
அனுகூலம் கனவிந்தை கருணை மனுவேலா மெய்நூலா சீனா தருணம் இதுவே கிருபை கோரும் வீழி பாரும் பதம் தாரும் தாரும் அற்ப உலக வாழ்வில் அலைந்து நீலை கோலைந்து அற்ப உலக வாழ்வில் அலைந்து நீலை கோலைந்து அழகை படுகோழியில் வீழ்ந்து வாழ்ந்து அஞ்சு அஞ்சு நாளேந்தேனே அடிமை கஞ்சல் என்று சொல்லும் போனேன் சீமானே தானே தருணம் இதுவே கிருபை கூறும் வீழி பாரும் பதம் தாரும் தாரும் தருணம் இதுவே கிருபை கூறும் வீழி பாரும் பதம் தாரும் தாரும். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த ஜனவரி மாதம் 30ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற கடவுளுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த பகுதி இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி பேசுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் பெண் சீடர்களை பற்றியும், விதைப்பவர் ஓமை பற்றியும், ஓமைகளின் நோக்கத்தை பற்றியும், விதைப்பவரின் ஓமையின் விளக்கத்தை பற்றியும் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். இங்கே முதல் பகுதி இயேசு பெண் சீடர்களையும் தன் ஊழியத்தில் வைத்திருந்தார், பயன்படுத்தினார் என்பதை மிக அழகாக லூக்கா பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் லூக்கா இயேசுவை உலக இரட்சகராய் காட்டுகிறார். அல்லேலூயா. இயேசு ஏதோ ஒரு சமூகத்துக்கு மாத்திரம், ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மாத்திரம், ஜாதிக்கு மாத்திரம் வந்தவர் அல்ல. முழு உலகத்தையும் ரட்சிக்க இயேசு வந்திருக்கின்றார் என்பதை மிகவும் துல்லியமாக லூக்கா காட்டுகின்றதை நாம் பார்க்கிறோம். அதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிற இயேசு பெண் சீடர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை தன் ஊழியத்திலே பயன்படுத்தினார். பாருங்க, அதற்கு பின் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறை ஆட்சியை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இருவரும் அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவிய யோவன்னாவும் சூசனாவும் மேலும் பல பெண்களும் இயேசுவோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு லிஸ்டே கொடுக்கிறார் லூக்கா. அப்போ 12 சீடர்களை மாத்திரம் மற்ற எல்லா நற்செய்தி நூலர்களும் சொல்லும்போது லூக்கா இயேசுவின் பெண் சீடர்களையும் ஹைலைட் பண்றார்.
ஆண்டவருடைய ஊழியத்தில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள், இருந்து இருக்கின்றார்கள். அவர்களை பிரிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் பெண் ஊழியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை அவமதிக்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான ஒரு இடத்தை கொடுப்பதில்லை. பாரம்பரியத்தை வைத்துக்கொண்டு அவர்களை வெறும் சாதாரண ஒரு டீக்னஸ் ஆகவே வைத்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற உலகத்தில் எல்லா திருச்சபைகளிலும் பெண்களுக்கு முதல் உரிமை கொடுத்து ஆர்டினேஷன் கொடுத்து பாஸ்டர்ஸாக வைத்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் LCMS என்று சொல்லப்படுகிற மிசோரி சர்ச் ஆஃப் லுத்தரன் சர்ச் அமெரிக்கா, அவருடைய வழி வந்த ILC, இந்த இரு திருச்சபைகளும் உலகத்தில் பெண்களுக்கான முன்னுரிமையை தராமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது டாக்ட்ரினல் இஷ்யூஸாக நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே பெண் ஊழியர்களை ஒருவேளை அவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவர்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும். பெண் ஊழியர்களை அதிகமாய் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கான ஊழியத்தை கொடுத்து நலன்களை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தினால் திருச்சபையினுடைய ஊழியம் மிக சிறப்பாய் வளரும். ஏனால் நான் பார்க்கிறேன் பல இடங்களிலே பெண்களுடைய பங்களிப்பு தான் திருச்சபையில் அதிகமாக இருக்கிறது. ஆண்கள் மிக மிக குறைவான பங்களிப்பு. ஒரு பிரேயர் மீட்டிங் நடந்தாலும், ஒரு ஆராதனை நடந்தாலும், பாடல் குழுவில் கூட ஆண்கள் இருப்பது மிக மிக குறைவுதான். பெண்கள் எல்லா ஊழியத்திலும் பங்கெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே நம்ம முதல் பகுதியாய் பார்க்கிறோம். இரண்டாவது, விதைப்பவர் ஓமையை பற்றி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். த பேரபிள் ஆஃப் சோவர். லூக்கா 8:4-15 இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இது மத்தேயு 13 அதிகாரத்திலும் இருக்கிறது, மார்க் 4 அதிகாரத்திலும் இருக்கிறது. பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் அவரிடம் கூடி வந்த போது அவர் ஓமையை வாயிலாய் கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்தது, அது மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கி விட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்க செவியுள்ளவோர் கேட்கட்டும் என்று ஆண்டவர் உரக்க சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்கே நிலத்தை பற்றிய இந்த ஓமை நம்ம பார்க்கிறோம். விதை நிலம். விதை என்பது கடவுளுடைய வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். நிலம் என்பது மனிதர்களுடைய நிலமாக மனமாக இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம் 4 விதமான நிலங்களை பார்க்கிறோம். வழியோரம் விழுந்தது. வழியோரம் என்று சொன்னால் வழியில அது மிதித்து போடப்படுகிறது. ஏனென்றால் அது நடந்து போவாங்க, வண்டியில் போவாங்க இல்லையா, அதனால் அது மிதித்து போடப்படுகிறது. அதுக்கப்புறம் பாறை மீது விழுந்தன. பாறைகள் கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்கும், அதில் முளைக்கும். அதுக்கப்புறம் பாறை இருக்கிறதுனால அது வேர் விட முடியாது. 2வது. 3வது, முட்செடிகளின் நடுவே விழுந்தது. முட்செடிகள் அது மண்ணு தான், ஆனால் முள்செடி வளர்ந்துருக்கிறது. அது வளரும்போது முட்செடி அதை வளர விடாமல் தடுத்து அதை முடக்கி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். சிலது நல்ல நிலத்தில் விழுந்தது. அது 100 60 30 பலன் கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் அன்றைக்கு வாழ்ந்த போது ஓமைகளின் வழியாகவே மக்களோடு பேசினார். எப்பவுமே சில நேரங்களிலே அவர் அதிகமாக ஓமைகளின் ஒரு செய்தியை விளக்குவதற்காக இன்னொரு செய்தியை, புரிந்த செய்தியை, அதுவும் குறிப்பாக ஆண்டவர் இயற்கை சம்பந்தப்பட்ட, அது வேளாண் சம்பந்தப்பட்ட காரியங்களை தான் மிக அதிகமாய், அதே நேரத்தில் கடல் சம்பந்தப்பட்ட காரியங்களை அவர் பேசினார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். 9ஆம் வசனத்தில் பாருங்க, இந்த ஓமையின் பொருள் என்னவென்று கேட்டால், அதற்கு இயேசு கூறினார்: இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது.
மற்றவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. அது யூதர்களுக்கு சொல்றாரு. யூதர்கள் அதை கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் இருக்கின்றதை அங்கே ஆண்டவர் சொல்றார். அப்போ விதைப்பவருடைய ஓமையினுடைய விளக்கத்தை என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாரு, ஆண்டவர் இந்த ஓமையின் பொருள் இதுவே, இறை வார்த்தை அதான் முக்கியமானது, த வேர்ட் ஆஃப் காட். அதாவது நம்முடைய ஊழியத்திற்கு பேர் கூட வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் என்று நாம் வைத்திருக்கிறோம். நம்முடைய லுத்தரன் திருச்சபையினுடைய மிக முக்கியமான கான்செப்ட் டாக்ட்ரினே கடவுளுடைய வார்த்தையிலே நிற்குவது, அதுதான் இல்லையா? அது வழியோர விழுந்தது, விதைகள் வழியோர விழுந்தது என்ன பண்ணுறது, கேட்கின்றவர்களை குறிக்கிறது. அது நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வார்த்தை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பிசாசு அதை எடுத்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது, பாறை மீது விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்கும்போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், அதை ரொம்ப நாள் அதை நீடித்திருக்க மாட்டார்கள். சோதனைகள் கஷ்டங்கள் அதை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதை வார்த்தையை கேட்டும் அவர்கள் உலக பிரகாரமான கவலை, பணத்தின் மீது ஆசை, சிற்றின்பங்கள் இவளெல்லாம் நெருக்கி, முட்செடியை போல நெருக்கி அவங்களுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போயிடும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை சீரிய நல்ல உள்ளத்தோடு வார்த்தைகளை கேட்டு அதை காத்து மன உறுதியோடு பலன் தருகிறவர்களை குறிக்கின்றது. அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம ஆண்டவர் விளக்கை கொளுத்தி மேலே வைக்கணுன்ற அந்த வார்த்தை சொல்கிறாரு. யார் உண்மையான கடவுளுடைய மக்கள்? சிலர் கேட்குறாங்க, ஆண்டவரே உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரிகளும் வந்திருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறார், யார் எனக்கு தாய் சகோதரிகள்? என் வார்த்தைகளை கேட்டு அதை நம்புகிறவர்களே எனக்கு தாயும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் ஊழியத்தில் பெண்களையும் அவர் இணைத்து கொண்டார் என்பதை மிக ஆசீர்வாதமாய் நாம் கேட்டிருக்கிறோம். ஆக நம்முடைய திருச்சபைகளிலே பெண்களுக்கான உரிமையை, இடத்தை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த கடவுள் நம்மை அழைக்கின்றார். அப்பொழுதுதான் திருச்சபை வளரும். சமமான இடத்தை கொடுக்கும்போது சபை வளர்ச்சி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வை நாம் வாழவும் சாட்சியாக ஜீவிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய இறை வார்த்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தில் பெண்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. என்னுடைய குடும்பங்களிலே, என்னுடைய பணியாற்றுகிற ஸ்தலத்தில் ஆண்டவரை திருச்சபைகளிலே ஊழியத்தை நாங்கள் செய்யும்போது பெண்களுக்கும் சரியான இடத்தை கொடுக்க கர்த்தர் நீர் கிருபைத்தார். அப்பொழுதுதான் சபை வளரும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறோம். அதே போல விதைக்கின்ற உண்மைகளை நாங்கள் கேட்டோம். 4 விதமான நிலங்களாக ஆண்டவரே இன்னைக்கு மக்கள் மனது இருக்கிறது. வழியோரம், பாறை, முட்செடி, நல்ல நிலம். நாங்கள் எதுவாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து உடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ் மக்கள், ஆண்டவர் ஆங்கில நாடுகள், இன்னுமாக இஸ்லாமிய நாடுகள், ஆண்டவர் உக்ரைன், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகளிலும் எங்கள் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தார். நாளின் பணிகள், பயணங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கின்ற ஆண்டவரே அன்புக்குரிய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக, சாகு சாருக்கு டீச்சருக்காக, அடியனுக்காக, குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். எடுத்து நீர் பயன்படுத்துறாச்சு ஆண்டவரை. என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். என் ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அவருடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கி தந்து வேண்டும் என ஜபிக்கணும். இதனாலே பிறந்த நாட்களை நன்றி செலுத்துகிற என்னுடைய அன்பான ஆண்டவர் ஆசிரியர் மனோகரன் சாருக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை இந்த நாளிலே கர்த்தாவே ஆசிரியராக அவர் கிருஷ்ணகிரி பகுதியில் பணியாற்றுகிறார். அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கின்றோம். அதே போல் ஆண்டவரை என்னுடைய கிருஷ்ணகிரி பகுதியில் வசிக்கின்ற டாக்டர் கெனடி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். வருகின்ற 3ஆம் தேதி என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக அவர் ஆண்டவரை உழைத்து கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். டாக்டர் கெனடி அவர்களையும், அன்பு துணைவியார் வக்கீல் அம்மாவையும்,
அன்பான மகளையும் குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதியும். திருமணத்திற்கு தேவையான எல்லா உதவிகளையும் என் தேவன் தார். குறிப்பாக அவருடைய ஆண்டவரே குடும்பத்தின் உறவினராகிய ஆண்டவரே சோபர்ஸ் செல்வி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு மகன் பென்னி ஜானுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ஒரு மாதமாக ஜுரம் ஆண்டவரை வந்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது, சரியாகவில்லை என்பதை ஆண்டவரை நேற்று தினத்தில் சொன்னார். அவருக்காக ஜெபிக்கிறோம். பென்னி ஜானை அன்பு மகனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அன்றைக்கு பேதுருவின் மாமியார் ஆண்டவரே ஜுரத்தோடு படுத்திருந்த போது நீர் போய் கரத்தை பிடித்து தொட்டு ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் எழுப்பினீர், அவர்கள் சுகமடைந்து உமக்கு ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்களுக்கு நீர்த்தார். ஆண்டவர் அந்த நேரத்தில் ரெகுலர் வீரர்களாக இருக்கிற பாண்டியன், அவர்களின் மகள் பாரதி பாண்டியன் அப்போலோ மருத்துவமனையில் ஆண்டவரே இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் திருமணங்கள் நடக்கிறது, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை விசேஷமாக இந்த நாட்களிலே நடைபெறுகின்ற எல்லா திருமணத்திலும் உடைய கிருபை இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் ஆண்டவர்களோடு தங்கியிருக்கட்டும். தொடர்ந்து பலவீனமாக இருக்கிற என்னுடைய ஆயர்கள் அருள் திரு ஆண்டவர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, எங்களை விட்டு கடன் சென்ற சதீஷ் ஐயருடைய அன்பு தாயார் ஆண்டவரை குடும்பத்தின் உடன்பிறப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளையும் பயணங்களும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமென்.